தப்பு தாளங்கள், தப்பித்த தாளா இந்த கன்னடா தமிழ்ல வந்துட்டு பாலச்சந்திரன் சார் கண்டீரவா ஸ்டுடியோ பெங்களூர்ல எடுத்துட்டு இருந்தாங்க. இட் இஸ் 77 நினைக்கிறேன், 77, 78. அப்போ வந்து நாகேஸ்வரன் 75ல வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 7 o'clock 8 o'clock பேக்கப்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இதில் குளிச்சுட்டு கொஞ்சம் மது அருந்துட்டு இருந்தேன். 10 o'clock இருக்கும். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அமீர் ஜான் கூப்பிட்டு, சார் உடனே கூப்பிட்றாங்க, ஒரு ஷாட் மிஸ் ஆயிடுச்சு, அது தெரியாம வந்து பேக்கப் சொல்லிட்டோம், நீங்க உடனே வரணும் சார். நான் ஆடி போயிட்டேன், தண்ணி போட்டிருக்கேன், என்ன இது அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுபடியும் குளிச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு போய் மேக்கப் போட்டு அப்படியே நிற்கிறேன். பாலச்சந்திரன் சார் கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றேன். அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஸ்மெல் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட ரூமுக்கு வா அப்படின்னு. அப்படியே எனக்கு ஆடி போச்சு. அப்படியே உட்காந்தேன், ஒன்றும் சொல்லலை. பாலச்சந்திரன் சார், நாகேஷ் தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் தெரியுமா? தெரியாது சார். ஆமா, முன்னால நீ ஒரு இரும்புக்கு கூட சமம் இல்லை. ஓகே, தண்ணி போட்டு அவனே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டான். இனிமே ஷூட்டில் தண்ணி போட்டு பார்த்தேன், நான் கேட்டேன், செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நான் விட்டதுதான். ஈவன் காஷ்மீர், ஜம்மு, அங்கே இங்கே என்ன குளிர் இருந்தா கூட அந்த மேக்கப்ல இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட நான் சாப்பிட்டது கிடையாது.